உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீன் இவங்களுக்கு இடையில ஏற்கனவே நிறைய போர் நடந்திருக்கு. இதை பத்தி வீடியோ அதிகமா நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ இந்தியா, பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில போர் வரும். அந்த போரை பத்தி நம்ம இந்த மாதிரி டீட்டெயிலா வீடியோ போடுவோம் அப்படின்னு நம்ம யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டோம். இருந்தாலும் வெல்கம் டு ஓடிடி. நான் உங்க ஷபீர், நான் உங்க பிலால். வாங்க வீடியோ போலாம். வார் ஃபர்ஸ்ட் எதனால ஸ்டார்ட் ஆச்சு? பஹல்காம் அட்டாக், அதுல தான் இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு பதிலடியா தான் இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர்னு பிளான் பண்ணி பாகிஸ்தான்ல 9 இடங்களை அட்டாக் பண்ணாங்க. அந்த 9 இடமும் இந்தியாவோட ரேடர்ல இருந்தனால சீக்கிரமா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் முறிக்கே இந்த லஷ்கர் தொய்பாவோட பேஸ் 26/11 இந்த ரீசெண்டா நடந்த பஹல்காம் இந்த அட்டாக்கு இது எல்லாமே வந்து இந்த கேங் தான் பண்ணுச்சு. இவங்களோட ட்ரைனிங் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்கதான் நடக்குது. ரெண்டாவது பகவல்புரி, இந்த இடத்துலதான் மசூத் ஆசாத்தோட வீடு, ஜெய்சி முகமது அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த கேங் தான் புல்வாமா அட்டாக், 2001 பார்லிமெண்ட் அட்டாக் எல்லாமே பண்ணது. இந்த அட்டாக்ல தான் மசூத் ஆசாத்தோட ஃபேமிலியில இருக்கிற 10 பேர் இறந்துதா நம்மளுக்கு நியூஸ் வந்துச்சு. அட்டாக் முன்னாடி இப்படி இருந்த இடம் அட்டாக்கு பின்னாடி இப்படி இருக்கு. மூணாவது பிம்பர், இது எல்இடியோட லான்ச்சிங் சைட்டு. மீதி எல்லாம் ட்ரைனிங், மீட்டிங் இதெல்லாம் நடக்கிற இடம். இதன் விளைவா பாகிஸ்தான் இந்தியால 15 இடங்களை தாக்க பிளான் பண்றாங்க, தாக்குதலும் நடத்துறாங்க. அதோட லிஸ்டா இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. S-400 சுதர்சன் சக்ரா அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு அவங்க ஏவுகணைகளை எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்றோம். இந்த பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு டெம்பரவரி ப்ளஸர் அப்படின்னு தான் சொல்றாரு. டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் போருக்கு எப்பவுமே ரெடியா இருக்குன்னு சொல்றாரு. இதை தொடர்ந்து பாகிஸ்தான் எல்ஓசியை கிராஸ் பண்ணி ஜம்மு காஷ்மீர்ல பூஞ்சின் ஒரு இடத்த அட்டாக் பண்றாங்க. இதனால அப்பாவி பொதுமக்கள் 12 பேர் இறக்குறாங்க. அது இல்லாம 45 பேர் படுகாயமடைறாங்க. இது வந்து என்ன தெரியுதுன்னா, இது முடியாதுன்னு தெரியுது. வாங்க நம்ம மீடியா சைடு போய் பார்க்கலாம். மீடியால போடுறது எல்லாமே ஃபேக் நியூஸா தான் இருக்கு. யாராவது மீம்ஸ் கிரியேட் பண்றவங்கள்ட்ட இருந்து மீம்ஸை வாங்கி இவங்க அதை கனெக்ஷன் பண்ணி ஒரு வீடியோவை எடிட் பண்ணி தேவையில்லாத நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. அது தேவையில்லாத வதந்தியை தான் உண்டாக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் கராச்சி போர்ட்டை வந்து தாக்கிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா இது உண்மையான கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து ஐரோப்பிய கண்டம்ல எங்கேயோ ஒரு பக்கம் அது சுத்திட்டு இருக்குது. இந்தியாவே என்ன ஒத்துருச்சுன்னா, ட்ரோனை கொண்டோ ஏவுகணையை கொண்டு தான் நாங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவே ஒத்துக்குச்சு. இது தெரியாம இந்த சங்கிக ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டும் ஃபயர் விட்டுக்கிட்டும் சுத்திட்டு இருக்காங்க. வீடியோ கேம்ல வர வீடியோ விட்டுட்டு இந்தியா அப்படி இந்தியா இப்படின்னு சொல்லிட்டு உழப்பிட்டு இருக்காங்க. அதுவே 3 வருஷம் பழைய வீடியோ. இதை நான் ரொம்ப ஒரு கேவலமான விஷயமா பாக்குறேன். இதுல இந்தியாவில இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லிட்டு தெரியாங்கல்ல, அவங்க எல்லாரையும் இந்தியாவில பதற்றத்தை ஏற்படுத்துறாங்களா வேற விஷயம். அதை விட்டுருங்க. இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியதானே. சரி, பாகிஸ்தான்னால கடைசி என்னதான் பண்ண முடியும்? பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓப்பனா சொல்றாரு, 130 நியூக்ளியர் வெப்பன் வந்து இந்தியாவுக்காக தான் நாங்க வச்சிருக்கோம். அதை வந்து எங்க வச்சிருக்கோம், எப்படி வச்சிருக்கோங்கிறது உள்நாட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அப்போ பாகிஸ்தானோட கடைசி ஆப்ஷன் நியூக்ளியர் अटैक। 130 एटॉमिक हमारे पास वेपन है और आपको पता ही नहीं कि हमने पाकिस्तान के किस किस हिस्से में रखे हुए हैं। ये दुनिया भी जानती है, आप भी जानते हैं, वरना आप तो इतने मक्कार बनिए हैं कि अभी तक पाकिस्तान के ऊपर कई दफा हमलावर हो चुके होते आप। இப்போ பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பனோட லிஸ்ட பார்க்கலாம். 36 ஏர் பேஸ், 126 லேண்ட் பேஸ், 8 சி பேஸ். இதோட வெயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 12 கிலோ டன் இருக்கும். ஒவ்வொரு குண்டும் பாத்தீங்கன்னா நிரோசிமா மேல போட்ட குண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். எல்லா மிசைலும் குறைஞ்சது 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சர்கோத்தால இருந்து சாஹின் 1 அப்படிங்கிற மிசைலை லான்ச் பண்ணாங்கன்னா ஈஸியா டெல்லி ரீச் பண்ணி வைப் அவுட் பண்ணிடும். இதை விட பெருசு பீகார் வரையும் போகும். அதை விட பெருசான சாஹின் 3 இருக்கு பாத்தீங்களா, அது இந்தியா ஃபுல்லா ரேஞ்ச் கவர் பண்ணும். இதை விட ஜாஸ்தி போற தூரம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வரையும் போகும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போர்னால பாகிஸ்தானுக்கு என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படுதுங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இது வெளிநாடு வேணும் சொல்லிட்டு 25 இயக்கங்களை உருவாக்கி இருக்குது. இந்த மெயினா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் ஆர்மில இருக்க 1000 பேரை கொண்டுட்டாங்க, இன்னும் கொண்டுட்டு தான் இருக்காங்க. இத இந்தியன் மீடியா என்ன பண்ணுதுன்னா, இந்தியன் ஆர்மி தான் அவங்களை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம வாங்கி வெக்கமே இல்லாம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்தியா பாகிஸ்தான் போர்னால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? இப்போ போர் வந்தா என்ன ஆகும், போர் வந்தா நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்கணும்.
அதை விட்டுட்டு போர் வேணும் நம்ம சண்டை பிடிக்கணும் பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து முட்டாள்தனம். இப்போ இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுவீங்கன்னா, நீ வந்து இந்தியனா, நீ ஒரு முஸ்லீமா இருக்க, நீ ஒரு பாகிஸ்தானை சேர்ந்தவன், அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம நாட்டை தாக்குதல் பண்றாங்க, நம்ம பதிலுக்கு நம்ம தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த போர்ல பாதிக்கப்பட்டது யாரு? அந்த சைடும் சரி இந்த சைடும் சரி பொதுமக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. இன்னமும் பாதிக்கப்படப்படுற யாருன்னா பொதுமக்கள் தான். இதுல இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு புறா வச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்குறதுக்கு நம்ம 1000 தடவை யோசிக்கிறோம். நாளைக்கு நம்ம இந்த போர் பதற்றத்தினால போர் வந்துருச்சுனாவோ அதனால ஏற்படுற பாதிப்புனால 30,000 ரூபாய் வச்சுட்டு அந்த 1/2 லிட்டர் பால் கூட நம்மளால வாங்க முடியாது. அவ்வளவு கஷ்டத்துக்கு மக்கள் ஆளாவாங்க. எவ்வளவு பேர் இறந்து போவாங்க, பொதுமக்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, நிறைய பேர் இறந்து போவாங்க. அந்த பாதிப்பெல்லாம் மக்கள் சிந்திக்காம இந்த மீடியா பண்ற வேலைனால தேவையில்லாத பதற்றத்தை ஏற்படுத்தி மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. நிறைய மக்கள் இறந்து போறாங்க. அதனால சும்மா பொத்தாம் பொதுவா போர் வேணும் பேசுறதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறான விஷயம். ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லிமா, இந்தியனா, பாகிஸ்தானியா இருக்கிறத விட ஒரு நல்ல மனுஷனா இருக்கும். அதுக்கு மெயினா நம்ம நல்ல மனிதநேயத்தோட இருக்கணும். இதுல இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம்னா, எந்த ஒரு பிரச்சனைக்குமே போர் தீர்வாகாது. என்ன ஆகாது? தீர்வாகாது.